For college viewers, இந்த வீடியோவில் நீட் எக்ஸாம் இல்லாமல் படிக்கக்கூடிய 12 மெடிக்கல் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மருத்துவத்துறையில் நீட் எக்ஸாம் எழுதியிருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியுமா? நீட் எக்ஸாம் எழுதாமலையும் மருத்துவத்துறையில் உங்களால் சாதிக்க முடியும். அதுக்கான 12 கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 12 கோர்சஸோட கெரியர் ஆப்ஷன், அட்மிஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், காலேஜ் டீட்டெயில், கோர்ஸ் டீட்டெயில் இதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்த மாணவர்கள் மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு கெரியர் வேணும்னு நிறைய ட்ரீம்ஸோடு இருப்பீங்க. MBBS, BDS, BVSC இந்த மாதிரியான மெடிக்கல் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம கண்ட்ரியில் நீட் எக்ஸாம் எழுதியிருந்தால் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் இந்த நீட் எக்ஸாமை எழுதி குவாலிஃபை ஆகி ஜாயின் பண்ணுறது சில பேரால் தான் முடியும். நிறைய பேரால் இது முடியாமல் போனதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். அப்படி நீட் எக்ஸாம் இல்லாமல் மருத்துவத்துறையில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய அதே சமயம் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த 12 மெடிக்கல் கோர்சஸ் என்னன்னு பார்த்துடலாமா? BSc நர்சிங், BSc பயோடெக்னாலஜி, BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியன், BSc அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டெய்ரி, BSc சைபர் ஃபாரன்சிக்ஸ், BSc ஃபிஷரிஸ், BSc cardiovascular technology, BSc agricultural science, BTech bioengineering, BPharm, BOT, BNOS. BSc nursing ஒரு 4 years undergraduate program. இதில் நர்சிங்க்கு தேவையான தியரிட்டிக்கல் நாலேஜையும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸில் கற்றுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் செக்டார்ஸில் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் எடுக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் பேஷண்ட் கேர், கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. BSc நர்சிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் லைசன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் நர்ஸாகவும் ஆகலாம். இது மூலமாக ஹெல்த் கேர் செக்டார்ஸில் நிறைய நர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா MSc நர்சிங் முடிச்சுட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனலும் சூஸ் பண்ணலாம். BSc பயோடெக்னாலஜி இது ஒரு 3 years இன்டர்டிசிப்ளினரி ப்ரோக்ராம். இதில் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை டெக்னாலஜி யூஸ் பண்ணி நியூ மெடிசன் ப்ராடக்ட்ஸை சர்வீஸ் பண்ணவும், கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணவும் சொல்லித்தராங்க. இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் நடக்கும். சில யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாகவும் அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது. BSc பயோடெக்னாலஜி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸில் மெடிசன், ரிசர்ச், பயோ இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரியான நிறைய செக்டார்ஸ்க்கு கீழே பயோஃபிசிக்ஸ், பயோகெமிஸ்ட் இந்த மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர்ஸ் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கூட பண்ணலாம். BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியன் இது ஒரு 3 years அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இதில் நியூட்ரிஷன் மூலமாக ஒருத்தரோட ஹெல்த்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, டிசீஸ் வராமல் பார்த்துக்கிறது இதை பற்றிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹியூமனுக்கு தேவையான டயட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டயட் பிளான்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றியும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸில் படிக்கிறாங்க. இந்த கோர்ஸில் ஃபுட் சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, டைரி டெக்னாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் கவர் பண்ணியிருக்காங்க. BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டீஷியனுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் தான் நடக்கும். சில காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாகவும் அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த கோர்ஸ் முடித்த கிராஜுவேட்ஸ் டயட்டீஷியனாகவும் நியூட்ரிஷனாகவும் ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்ரிஷன் படிக்கலாம். BSc அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி இது ஒரு 3 years அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் முட்டை, பால், கறி, ஃபைபர் இந்த மாதிரியான தேவையான பொருட்களை கொடுக்குற வீட்டு பிராணிகளை எப்படி சயின்டிஃபிக் முறையில் வளர்க்கணும், பராமரிக்கணும் இதை பற்றிலாம் படிக்கிற ஒரு ப்ரோக்ராம். இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் நடக்கும். சில காலேஜஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாகவும் அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த கோர்ஸ் முடித்த கிராஜுவேட்ஸ்க்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் அக்ரிகல்ச்சர், அனிமல் சயின்ஸ், டைரி ஃபார்மிங் இந்த மாதிரியான நிறைய ஃபீல்டில் டைரி ஃபார்ம் மேனேஜர், அனிமல் ப்ரீடர், பவுல்ட்ரி ஃபார்ம் மேனேஜர், அனிமல் நியூட்ரிஷன் இந்த மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இல்லைனா ஹையர் ஸ்டடீஸ் கூட படிக்கலாம். BSc சைபர் ஃபாரன்சிக்ஸ் இது ஒரு 3 years அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் சைபர் கிரைம்ஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, டிஜிட்டல் செக்யூரிட்டியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸில் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து ஆரம்பித்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக் ஸ்டடீஸ் போன்ற ஸ்பெஷலைஸ்டான ஏரியாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்கில்ஸை கவர் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக மெரிட் பேஸில் தான் நடக்கும்.
பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் முடித்த கிராஜுவேட்ஸ் சிபிஐ சிடி இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஏஜென்சியில் சைபர் ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸாக சைபர் கிரைம்ஸை குறைக்கவும் இன்வெஸ்டிகேட் பண்ணவும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் படிக்கலாம். பிஎஸ்சி ஃபிஷரிஸ் இது ஒரு மல்டி டிசிப்ளினரி 3 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் அக்வாகல்ச்சர் சம்மந்தமான ஃபிஷ் ப்ரீடிங், ஜெனட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, நியூட்ரிஷன், ஃபிஷ் ஃபார்மிங் இந்த மாதிரியான மீன்களுக்கு தேவையான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஃபிஷ் ப்ராசஸிங் இதை பற்றிலாம் படிக்கிற ஒரு கோர்ஸ் தான். இந்த கோர்ஸோட சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, எக்காலஜி, அக்வாகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் பேஸில் இருக்கும். இந்த கோர்ஸ் முடித்த கிராஜுவேட்ஸ்க்கு ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டார்ஸில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. பிஎஸ்சி வாஸ்குலர் டெக்னாலஜி இதுவும் 3 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இது ஹெல்த் கேர் செக்டாரில் ஹார்ட் பேஷண்ட்டை கேர் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். இந்த கோர்ஸோட டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டானமி, ஃபிசியாலஜி, கார்டியோ டிசீஸ் மேனேஜ்மெண்ட், ஃபார்மோ எக்காலஜி இந்த மாதிரியான டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் பேஸில் இருக்கும். இந்த கோர்ஸ் முடிச்ச கிராஜுவேட்ஸ் ஹாஸ்பிட்டல், கிளினிக்ஸ், கார்டியோ கேர் யூனிட்ஸில் கார்டியோ கேர் டெக்னாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் இது ஒரு 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸோட ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிர் உற்பத்தியும் நிலையான விவசாயத்துலேயும் தான் இருக்குது. இந்த கோர்ஸ் முடித்த கிராஜுவேட்ஸுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அக்ரி பிஸ்னஸ், அக்ரோ கெமிக்கல் கம்பெனி, ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ், அக்ரிகல்ச்சர் மிஷினரி கம்பெனிஸ் இந்த மாதிரியான நிறைய இடங்களில் வேலைவாய்ப்புகள் இருக்குது. பிடெக் பயோ இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். பயாலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை கம்பைன் பண்ணி படிக்கிற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸில் கெமிக்கல் இன்ஜினியரிங், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த கோர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸில் இருக்கும். நிறைய காலேஜஸில் ஜேஇஇ எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். இந்த கோர்ஸ் முடித்த கிராஜுவேட்ஸ்க்கு மெடிக்கல் ரைட்டர், பயோடெக்னாலஜிஸ்ட், மைக்ரோபயாலஜிஸ்ட் இந்த மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா மாஸ்டர் டிகிரியும் பண்ணலாம். பிஃபார்ம் ஒரு 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் பற்றின நாலேஜையும் கெயின் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெரிட் அண்ட் என்ட்ரன்ஸ் பேஸில் இருக்கும். இந்த கோர்ஸ் முடித்த கிராஜுவேட்ஸ்க்கு கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் உள்ள ஃபார்மா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எம்ஃபார்ம், எம்பிஏ இன் பேராமெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் படிக்கலாம். பிஓடி பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த கோர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் அலைட் ஹெல்த் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்கலி, சென்சரி, காக்னிட்டிவ் இஷ்யூஸ் உள்ள பேஷண்ட்ஸை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸோட சிலபஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அட்டானமி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ் இந்த மாதிரியான நிறைய டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸோட அட்மிஷன் ப்ராசஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கவுன்சிலிங், சில காலேஜஸில் டைரெக்டாக மெரிட் பேஸ்லேயும் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் முடித்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் கிளினிக்ஸ், ஹோல்டேஜ் ஹோம், நர்சிங் ஹோம் இந்த மாதிரியான நிறைய செக்டார்ஸ்க்கு கீழே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே ஃபீல்டில் மாஸ்டர்ஸும் படிக்கலாம். பிஎன்ஓஎஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இந்த கோர்ஸ் ஒரு 5.5 இயர்ஸ் யூஜி ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேச்சுரோபதி அண்ட் யோகா முறையில் எப்படி பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தர ஒரு ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் அட்டானமி, ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், ஃபார்மைக்காலஜி, யோகா தெரப்பி, அக்குபஞ்சர், ஆயுர்வேதா, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரியான டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நேச்சுரோபதியில் லைசன்ஸ் ஆர் சர்டிஃபிகேட் இன் நேச்சுரோபதி அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ் முடித்த கிராஜுவேட்ஸ்க்கு ஆயுஷ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் கிளினிக்ஸ், ஹெல்த் கேர் சென்டர்ஸ், வெல்னஸ் சென்டர்ஸ், ஸ்பா அப்படி இல்லைன்னா ஓன் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் 12 வித்தவுட் நீட் மெடிக்கல் கோர்சஸோட டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்தோம். இதை தவிர இன்னமும் நீட் எக்ஸாம் எழுதாமல் படிக்கக்கூடிய மெடிக்கல் கோர்சஸும் இருக்குது. அந்த கோர்சஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.